ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன சமைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. நம்ம இன்னைக்கு என்ன சமைக்க போகிறோம் அப்படிங்கிறத காமிக்கிறேன். வெள்ளாக்கொட்டை கறி பண்ண போகிறோம். வாழைத்தண்டு மோர் கூட்டு. அடுத்தது ரசம் வைக்க போகிறோம். கூட்டுக்காக அரிசி 2 ஊற வச்சுருக்கேன். தேங்காய் பச்சை மிளகா வச்சு அரைச்சிக்க வேண்டியது தான். சரி, வெள்ளாக்கொட்டைக்கு நம்ம ஜலம் வச்சுட்டோம். ஜலம் நல்லா காஞ்சிடுத்து. இப்போ இதை கொட்டை போட்டுக்கலாம். அதில் இதுக்கு கொஞ்சம் போகிற கல் உப்பு போட்டுக்கலாம். இப்போ உப்பு போட்டுட்டோம். இதை நல்லா ஒரு கலர் கலரிட்டு மூடி போட்டு வெயிட் போட்டுருவோம். ஒரு 2 சவுண்டு வந்ததுக்கு அப்புறமா ஆஃப் பண்ணிடலாம். ஏமா இது தனியா வேக வைக்கிற சாதத்தோட வேக வைக்காம இது அதோட அந்த சாயங்கள்லாம் இறங்கிடும். ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் அந்த சாதத்தில் அப்படியே இறங்கிடும். பருப்பாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் தனியாக தான் இது வேக வைக்கணும். இது எதோட வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம எப்படி தான் தட்டு போட்டு மூடினாலுமே கூட அது அதோட சாயங்களாக இறங்கிடும். அதனால பெலாக்கொட்டையை மட்டும் பெலாக்கொட்டை வேர்க்கடலை இது 2 தனியாக தான் வேக வைக்கணும். வாழைத்தண்டு மோர் கூட்டுக்கு நம்ம கொஞ்சம் ஜலமும் விட்டுக்கணும், மோரும் விட்டுக்கணும். அந்த வாழைத்தண்டு நினைகிற அளவுக்கு விட்டுனா நமக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம மோரும் கொஞ்சம் சேர்க்கும்போது அதுக்கு கருக்காமலையும் இருக்கும், நன்னாவும் இருக்கும். வாழைத்தண்டு நார் எடுத்துட்டு பண்ணினாலுமே கூட அதுலேயும் கொஞ்சம் நார் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், இதால் இப்படி இப்படி பண்ணினோம்னாக்கா அதில் உள்ள நாரெல்லாம் இதில் வந்துடும். இப்படி நம்ம இப்படி மோர் கடையிற மாதிரி இப்படி பண்ணினோம் அப்படின்னா சுவைட்டின்ண்டே வந்தோம்னா அதில் இருக்கிற நாரெல்லாம் இதில் வந்துடும். இதில் ரொம்ப நார் இல்லை, நான் எடுத்துட்டேன். இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் இப்படி இதில் வந்துடும். அப்படி இந்த நாரெல்லாம் வந்துடும். இப்போது இதை எல்லாத்தையும் போட்டுக்கலாம். சில வாழைத்தண்டில் ரொம்ப நார் இருக்கும், சில வாழைத்தண்டில் நாரே இருக்காது. இதில் நாரே இல்லை. இதில் அது மாதிரி இருந்தது அப்படின்னா அதால் ஒரு சுழட்டணும் அப்படின்னாக்கா அதில் எல்லாமே அதில் அந்த கம்பி ஃபுல்லாக இருக்கு இல்லையா, அந்த கம்பியில் எல்லாத்துலேயும் வந்துடும். வாழைத்தண்டு ரொம்ப உப்பு தங்காது. அதனால் இது இந்த அளவுக்கு போட்டுனா நமக்கு கரெக்டாக இருக்கும். எனக்கு எல்லாமே கல்லுப்பு போட்டுனா மட்டும் தான் கரெக்டாக இருக்கும். சால்ட் எதுக்கு போட்டுக்கிறோமோ அதுக்கு தான். இந்த மாதிரி சமையலுக்கெல்லாம் எனக்கு கல்லுப்பு போட்டால் தான் சரியாக வரும். அதனால கல்லுப்பு போட்டுருக்கேன். இப்போது இது எல்லாத்தையும் ஒரு கலர் கலரிடலாம். இது நல்லா வேகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ ரசம் வைக்கலாம். கட்டி பெருங்காயத்தை இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கேன். இப்போது அது மாதிரி தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா இதெல்லாம் வச்சுருக்கேன். இதெல்லாம் 1 பை 1 போட்டுக்கலாம். நமக்கு சாம்பார் பொடி போடாமல் வைக்கிறோம் அப்படின்னா வண்டல் இருக்காது. அதனால் இந்த காஞ்ச மிளகாவும் போட்டுட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். ஒரே பச்சை மிளகா போட்டால் ஒரு மாதிரி ஒத்த வரப்போ வரைக்கும் காஞ்ச மிளகாவும் சேர்த்து போட்டோம் அப்படின்னாக்கா அந்த ரசம் நல்லாயிருக்கும், வண்டலே விழாது. அதனால் நமக்கு காரங்கள்லாம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்க வேண்டியதான். பச்சை மிளகா ஒரு 4 மிளகா எடுத்து வச்சுருக்கேன். அதை அப்படி 2 கையாலே கிள்ளி போட்டலாம். இதை நறுக்கணுங்கிறது கிடையாது, கீரணுங்கிறது கிடையாது, உடச்சி போட்டுட்டாலே போகிறோம் நமக்கு. கருவேப்பிலை, புளி இது வச்சுருக்கோம். நல்லா வெந்நீரில் ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி. உப்பு, காரம், புளிப்பு இதெல்லாம் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுனா கரெக்டாக இருக்கும். ரசம் மட்டும் துளி கொஞ்சம் புளிப்பாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். இப்போது இதையும் இதில் கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ நான் வைக்கிற ரசத்துக்கு சாம்பார் பொடியும் வேண்டாம், ரசப்பொடியும் வேண்டாம். வெறும் மிளகு ஜீரை பொடி மட்டும் இருந்தால் போகிறோம். மிளகா காரம், பச்சை மிளகா காரம் இருக்கிறதுனால மிளகு ஜீரை மட்டும் இருந்தால் போகிறோம். ஈயச்சொம்பில் ரசம் வைக்கிறதுனால நம்ம எல்லாமே போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் அடுப்பில் வைக்கணும். அதுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் போட்டுடணும். தாராளமாக ஜலத்தையும் விட்டுடணும். விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வைக்கணும். இப்போது தேவையான அளவுக்கு எல்லாத்தையும் கரைச்சி விட்டாச்சு. மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டலாம். இப்போது இந்த அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி இவ்வளோ போட்டுக்கலாம். இதை நல்லா ஒரு தடவை கலந்துட்டு நம்ம அடுப்பை ஸ்டார்ட் பண்ணி அதில் வச்சிடலாம். இது நல்லா கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். வாழைத்தண்டு கரெக்டான ஜலத்தில் வச்சுருக்கோம். கரெக்டாக இருக்குது பாருங்க. நல்லா வெந்திருக்கிறதும் கரெக்டாக இருக்குது, வெள்ளையாகவும் இருக்குது. கருத்து போகாமல் இந்த மோர் விட்டாலே கருத்து போகாது. இப்போ கரெக்டாக இருக்குது. இதுக்கப்புறம் அரவை என்னென்ன போட போகிறோங்கிறத காமிக்கிறேன். இப்போ மோர் கூட்டுக்கு அரைக்க போகிறோம். இதுக்கு இந்த அளவுக்கு ஜீரகம், பச்சை மிளகா ஒரு 4-5 மிளகா, இந்த அரிசி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கலாம். அதில் கொஞ்சமாக ஜலம் விட்டு அரைக்கணும். ரொம்ப விட்டோம்னாக்கா அரிசி மசியாது. அதனால் பார்த்துன்னு வேணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கலாம். அது மாதிரி தேங்காய், ஒரு முடி அளவுக்கு தேங்காய். நம்ம எவ்வளோ போடுறோமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு தான் தேங்காய் போட்டுக்கணும். இந்த தேங்காய் எல்லாத்தையும் போட்டுக்கலாம்.
இந்த ஜலத்தை விட்டுப்போம், வேணும்னா அதுக்கப்புறம் விட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இதை என்ன மூடிட்டு நான் அரைச்சிட்டு பார்க்கலாம். இதை அரைச்சிட்டோம், இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ நமக்கு வாழைத்தண்டு வந்து நல்லா வெந்துடுது. இந்த அளவுக்கு ஜலம் இருந்தால் நமக்கு கரெக்டாக அரைச்சி விட்ட விழுது, அந்த ஜலம் கொஞ்சம் அலம்பி விடும்போது அது தயிர் அதுக்கப்புறம் மேலே விடணும், அதெல்லாம் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு தான் இருக்கும். இதை வந்து தொட்டு பார்க்கணுங்கிறதே கிடையாது, பார்த்தாலே தெரியறது நல்லா வெந்துடுது. இப்போ நம்ம அரைச்சி விழுது எல்லாத்தையும் அதில் போட்டுக்கலாம். நம்ம அரிசி போட்டுக்கிறதுனால அப்போ தான் சேர்ந்த மாதிரி வரும். அது இன்னும் சொட்டு ஜலமும் விட்டு அலம்பி விட்டோம் அப்படின்னா கெட்டியாயிடும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம வந்து தயிர் விட்டுக்கலாம். தயிர் வந்து மேலேயே விட்டுட்டோம் அப்படின்னாக்கா அது நீத்து போன மாதிரி ஆகிடும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு உடனே விட்டுக்கலாம். இது கொஞ்சம் கெட்டியாகும். இப்போ கொஞ்சமாக ஜலத்தை விட்டு நம்ம இப்படி குளிக்கணும்னா அந்த மூடியில் இருக்கிறது, அந்த டப்பாவில் ஓரத்தில் இருக்கிறது எல்லாமே வந்துடும். எல்லாமே வந்துடுது. இதையும் வந்து அதில் விட்டுக்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் கொதிக்கட்டும். போச்சுன்னா எல்லாம் செட் ஆகிடும். கெட்டியான தயிர் மட்டும் மேலே விட்டுண்டா கரெக்டாக இருக்கும். இப்போ வாழைத்தண்டு கூட்டு வந்து செட்டாக எடுத்து இது நல்லா ஒரு கலரிட்டு ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம தயிர் விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் தான் நமக்கு வந்து சாத்து போட்டு பிசைஞ்சிக்கும் போது கரெக்டாக இருக்கும். ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் கரெக்டாக இருக்கு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அது மேலே வந்து நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தயிர் விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம வாழைத்தண்டை நறுக்கும் போதும் மோர் விட்டுருக்கோம், வேக வைக்கும் போதும் மோர் விட்டுருக்கோம், அதனால புளிப்பு ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். இது போகிறோம். புளிப்பில்லாத தயிராக இருந்தால் தான் நமக்கு வந்து நன்னாவும் இருக்கும். இதுக்கு வந்து இனிமேல் தாளிச்சு கொட்ட வேண்டியதுதான். கருவேப்பிலையும் கடுகும் தாளிச்சு கொட்டிட்டா போகிறோம். அவ்வளோதான். இது வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ரசம் வந்து ரெண்டா கொதிச்சு கொடுத்து இப்போ வந்து கரெக்டாக இருக்கும். பருப்பு ஜலம் விட்டுக்கலாம். கரண்டியால் இந்த தக்காளி எல்லாம் இப்படி மசிச்சுட்டோம்னாக்கா எல்லாம் மசிஞ்சிடும். பருப்பு ஜலத்தை வந்து நல்லா கரைச்சிட்டு இப்படி வச்சுருக்கேன், அப்படியே விட்டுடலாம். ரசம் வந்து அடிக்கும் நுனிக்கும் வண்டலே இருக்காது, கரெக்டாக இருக்கும். இதுக்கு மிளகு ஜீரப்பொடி மட்டும் போட்டோம்னா நமக்கு வந்து காரம். எனக்கு வந்து மிளகு ஜீரப்பொடி போட்டுக்கலாம். மிளகும் ஜீரகமும் ரெண்டும் ஒன்றா சேர்த்து பொடி பண்ணியிருக்கேன். அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். இன்னும் கூட துளி போட்டுக்கலாம். இது போட்டால் போதும். இப்போ நம்ம வந்து கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கோம், இதையும் போட்டலாம். அது அப்படியே மேலே அப்படியே பொங்கி வரட்டும். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கடுகு தாளிச்சு கொட்டினா வேலை ஆகிடுது. எல்லாத்தையும் ஒரு கலரி வைப்போம். இது வந்து வண்டலே இருக்காது, அடிக்கு நுனிக்கும் பாருங்கள் ஒரே மாதிரியே இருக்கும். வண்டலே வராது. இப்போ நம்ம வந்து ரசத்துக்கு தாளிச்சு கொட்டிக்கலாம். முதல்ல அதுக்கு வந்து கடுகுக்கு மட்டும் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எண்ணெய் விட்டுனா போகிறோம். நம்ம முன்னாடியே கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டதுனால வெறும் கடுகு மட்டும் போட்டால் போகிறோம். இது மோர் கூட்டுக்கு தேங்காய் எண்ணெயிலே தாளிச்சு கொட்டிக்கலாம். ஃபுல்லாக வெறும் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெயில் தாளிச்சு கொட்டினா வாசனையாகவும் இருக்கும். அவியல் எப்படி சாப்பிட்றோமோ அந்த டேஸ்ட்டில் இருக்கும். அவியலுக்கு வந்து கடுகு கிடையாது, இதுக்கு வந்து கடுகு போடும், அவ்வளோதான். இதுக்குமே கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிட்டு இந்த கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போது வெள்ளாக்கொட்டை வெந்துடுத்து. இதையும் வந்து திறந்து எடுத்துடலாம். பாரு எவ்வளோ சாயம் இருக்குது இதில். இதை வந்து சாதத்தோட பருப்போடு வச்சுட்டா இந்த சாயம் தான் அதில் வரும். இது எப்படி இருக்கோ இதே மாதிரி தான் வேர்க்கடலையோட சாயமும் இப்படி தான் வரும். அதனால் இது எல்லாத்தையும் வடிச்சிடலாம். இது எவ்வளோ தூரம் வெந்திருக்குங்கிறத காமிக்கிறேன். இந்த பாரு தெரியுதா, நல்லா வெந்திருக்கு. எல்லாமே இப்படி தான் வெந்திருக்கு. இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து கடலை எண்ணெயை விட்டுக்கலாம். நம்ம சமையல் எண்ணெய் எதுவோ அதை விட்டுட்டா போகிறோம். கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். உளுத்தம் பருப்பும் போட்டுக்கலாம்.
இப்போது இந்த கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சப்பொடியும் போட்டுக்கலாம் எண்ணெயிலே. இப்போ இந்த பெல்லாக்கொட்டை எல்லாத்தையும் வடிச்சிட்டோம், இந்த ஜல்லெல்லாம் வடிஞ்சிடுத்து. இப்போ இதை வந்து இதில் போட்டலாம். இந்த பெல்லாக்கொட்டையை இதில் போட்டலாம். இப்போ இந்த பெல்லாக்கொட்டைக்கு வந்து நமக்கு காரத்துக்கு வந்து கறி பொடி இருக்கு இல்லையா, அதை போட்டுட்டோம்னாக்க சரியாக இருக்கும். மிளகாலாம் தாளிச்சு கொண்டு வேண்டாம், இதை போட்டுட்டா சரியாக இருக்கும். இது போகிறோம். மிளகாலாம் எதுவும் வேண்டாமா? இதுக்கு மிளகா வேண்டாம். இது வந்து அப்படியே மிளகா வந்து தனியாக சுண்டலுக்கு எப்படி நம்ம தாளிச்சு கொட்டா தனியாக வருமோ அந்த மாதிரி ஆகிடும். இதில் கறிப்பொடி போட்டால் அப்படியே சேர்ந்த மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் தேங்காயும் போட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் கறி. இப்போது இது ஒரு தடவை இப்படி இப்படி நம்ம வாழைக்காய் எப்படி மசிச்சு விட்றோமோ அந்த மாதிரி இது ஒரு தடவை இப்படி இப்படி பண்ணினாக்கா தான் நல்லா இருக்கும். இல்லைன்னா தனித்தனியாக நிற்கும். இதில் இப்படி எல்லாம் பண்ணினோம்னா உடஞ்சிரும். அது மேலே தேங்காய் போட்டுக்கலாம். இப்போ இது மேலே வந்து தேங்காய் கம்மியாக போட்டால் போகிறோம். இதுக்கு ரொம்ப போடணுங்கிறது கிடையாது. சும்மா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டால் இதுக்கு போகிறோம். காய் நல்லா வெந்திருக்கிறதுனால இப்படி குத்தி விட்டுட்டோம் அப்படின்னாக்கா எல்லாம் உடஞ்சிரும். இல்லைன்னா ஒத்தையாக முழுசாக நிற்கும். இப்படி பண்ணிடலாம். அவ்வளோதான். இதுக்கு ரொம்ப எண்ணெயும் வாங்காது, இதுக்கு தேங்காவும் ரொம்ப வேணுங்கிறது கிடையாது. இது போகிறோம். எல்லாத்தையும் போட்டு இன்னும் ஒத்தாப்பில் கிளறிட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். சமையல் ரொம்ப சிம்பிளா இருந்ததும். ஆமாம். பெல்லாக்கொட்டை கறி, வாழைத்தண்டு மோர்க்கூட்டு, வாழைத்தண்டு நறுக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். அந்த உடச்சி அந்த இதெல்லாம் எடுக்கிறது. ஆனால் பண்ணினோம் அப்படின்னா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். பாரு எல்லாம் சேர்ந்த மாதிரி ஆயிடுது இல்லையா. இந்த காய் நல்லா வெந்ததுனால இப்போ பாரு எல்லாம் சேர்ந்த மாதிரி ஆயிடுச்சு. நல்லாயிருக்கும். அவ்வளோதான். நம்மளோட இந்த கறியும் ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட சமையல் எல்லாமே ரெடி ஆகிடுது. பெல்லாக்கொட்டை தேங்காய் போட்ட கறி, வாழைத்தண்டு மோர்க்கூட்டு, தக்காளி ரசம் எல்லாமே ரெடி ஆகிடுது. இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்க. பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.